யூனிட் 5 அப்படிங்கிற சாப்டர் தான் ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த யூனிட் 5ல் என்ன இருக்குது அப்படிங்கிறது ஆளுக்கு ஒரு பாயிண்ட் டைப் பண்ணுங்கள் பார்ப்போம். சிலபஸ் பார்க்கல யாரும்? யூனிட் 5 அப்படிங்கிறது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா தமிழ்நாட்டுடைய நிர்வாகம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 5ல் கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டுடைய நிர்வாகம், அதாவது ஒவ்வொரு ஆட்சி காலத்துலேயும் தமிழ்நாடு வந்து எப்படிலாம் நிர்வாகம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ப்ரெசண்ட்டாக தமிழ்நாட்டோட நிர்வாகம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதை வந்து எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் நம்ம வந்து படிப்போம். இதை பற்றின டீப்பான விஷயங்கள் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் நம்ம வந்து கிளியராக படிப்போம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ கவர்னன்ஸில் எப்படி இருக்குது தமிழ்நாடு, கவர்னன்ஸில் என்னென்ன விஷயங்கள்லாம் மற்ற மாநிலங்களை விட புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி நம்ம பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதுதான். இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ்னால் இன்றைக்கி மனித வளம் பொறுத்த வரைக்கும் இந்தியா வேர்ல்டு லெவலில் எந்த மாதிரி வளர்ந்துருக்கு, எந்த பிளேஸில் இருக்குது ஒவ்வொரு டைப் ஆஃப் ஹியூமன் ஃபேக்டர்லேயும். அதே மாதிரி இந்தியாவில் தமிழ்நாடு எந்த பொசிஷனில் இருக்குது, ஏதாவது ஒரு பொசிஷனில் டாப்பில் இருக்கா, அந்த மாதிரி பார்ப்போம். நிதி ஆயோக்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே ரிப்போர்ட் கொடுக்குறவங்க அவங்க தான். இப்போ வந்து பாவர்ட்டி இவ்வளோ கம்மியாக இருக்குது, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து குறைஞ்சிருக்கு, இப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. இது எல்லாத்தையும் நமக்கு கொடுக்குறது யார் அப்படின்னா நம்ம நேஷ்னல் லெவல்லன்னு பார்க்கும்போது நிதி ஆயோக் தான் இதை வந்து பண்ணுவாங்க. அதை தாண்டி ஸ்டேட் லெவல்லன்னு பார்க்கும்போது நமக்கு ஸ்டேட் லெவலில் தனியாக கமிஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து பார்ப்போம். இதை தாண்டி ரிசர்வேஷன் பாலிசின்னு ஒன்று இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். இடஒதுக்கீடுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இதை தமிழ்நாட்டில் எவ்வளோ ஃபாலோ பண்ணுறோம் ஓவராலாக, அது ஒரு பெரிய சாப்டர், அதையும் நம்ம பார்ப்போம். அடுத்தது 69%. இந்தியாவோட ரிசர்வேஷன் எவ்வளோ? எனிஒன்? இந்தியாவில் எவ்வளோ ரிசர்வேஷன்? அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே தெரியாது இல்லையா நிறைய பேருக்கு. 59.5%. 49.5 இருந்துச்சு. அது இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இடபிள்யூஎஸ் எக்கானமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லுவாங்க, பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10% இடஒதுக்கீடை புதுசாக கொண்டு வந்தாங்க. அதாவது உயர் ஜாதியினர்லையே இப்போ வந்து உயர் ஜாதியினர் மீன்ஸ் பிசி எம்பிசின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஆக்சுவலி அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓபிசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஓபிசிலேயே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இடபிள்யூஎஸ், அதாவது அவங்களையே பொருளாதாரத்தில் கொஞ்சம் கீழே இருக்கிறவங்க அவங்கள முன்னேற்றத்துக்காக 10% வந்து 2019 103rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதாவது 103வது சட்ட திருத்த சட்டம் அப்படிங்கிற இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அதை பற்றி பார்ப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது சானிடேஷனில் எந்த ஸ்டேஜில் தமிழ்நாடு இருக்குது, என்னென்ன நோய்களை வந்து எப்பைக்குள்ளே வந்து முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு டார்கெட் வச்சுருக்காங்க, ப்ளஸ் என்னென்னலாம் பாலிசி போட்டிருக்காங்க, அந்த மாதிரி அந்த கான்செப்டுக்குள்ளே நம்ம போவோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சோஷியல் இஷ்யூஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. இதில் பாவர்ட்டி, இன்றைக்கி வந்து இந்தியாவில் பாவர்ட்டி அது வந்து தமிழ்நாடு கூட கம்பேர் பண்ணுற மாதிரி, ப்ளஸ் வந்து தமிழ்நாட்டில் பாவர்ட்டி எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ் என்னென்ன இருக்குது, இந்த மாதிரி கான்செப்டில் நம்ம பார்ப்போம். இதே மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு பார்ப்போம், ப்ளஸ் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனுக்கு பார்ப்போம். அதாவது மக்கள் தொகை வெடிப்பு, வேலைவாய்ப்பு, அதாவது வேலைவாய்ப்புனா வேலை இல்லாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க ஏன் வேலை இல்லாமல் இருக்காங்க, அதுக்கு அவங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ்லாம் இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் கொண்டு வந்திருக்காங்க, இந்த ஆஸ்பெக்டில் நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? இது மாதிரி நியர்பை ஒரு 15 to 20 சாப்டர்ஸ்க்கு மேலே இருக்குது. அதாவது இதில் மட்டும் சோஷியல் இஷ்யூ, இதை தாண்டி எக்கானமி அப்படின்னும் இதுக்குள்ளேயே ஒரு கான்செப்ட் இருக்குது. 5-year பிளானு, இந்தியாவுடைய என்ன சொல்லலாம் இயல்புகள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஜியாகிரஃபி, இது எல்லாமே இந்த யூனிட் 5க்கு கீழே தான் வருது. ஸோ நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா
சோஷியல் ப்ராப்ளம் அந்த டாபிக் போயிடலாம் டேரெக்டாக. ஸோ சென்டரில் இருக்கும், நீங்கள் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சென்டரில் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது தான் முன்னாடி யூனிட் 9 அப்படின்னு இருக்கும்போது ஃபஸ்ட்டு சாப்டராக அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் தான் இருந்துச்சு. ஹியூமன்னா மனித வள மேம்பாட்டு குறியீடுகள் அப்படின்னு ஒரு கான்செப்ட்டுக்கு இல்லை நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் குறியீடுகள் நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். பட் ஆனால் சோஷியல் இஷ்யூவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம் இப்போது, ஏன்னா என்ன மாதிரியான சோஷியல் இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டு பாப்புலேஷன். நீங்கள் வந்து இப்போது யூனிட் 5 அப்படின்னு போட்டுட்டு அதில் ஃபர்ஸ்ட்டு சாப்டர் புது நோட் போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி நான். ஸோ யூனிட் 5 அப்படின்னு போட்டு அதில் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற சாப்டர் சோஷியல் ப்ராப்ளம்ஸ்க்கு கீழே சமூக பிரச்சனைகள் அப்படிங்கிற கான்செப்டுக்கு கீழே சமூக பிரச்சனைகள்னு போட்டு அதுக்கு கீழே பாப்புலேஷன் இதை தான் ஃபஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க நம்ம சிலபஸில். அதனால நம்ம அதையே ஃபஸ்ட்டு பார்க்குறோம். யூனிட் 5ல் சோஷியல் ப்ராப்ளம்ஸ்க்கு கீழே பாப்புலேஷன் இருக்குது, பாவர்ட்டி இருக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, இல்லிட்ரஸி இருக்குது, இந்த மாதிரி நிறைய டாபிக் இருக்கும். அதில் நம்ம ஃபஸ்ட்டே கொடுத்துருக்கிற பாப்புலேஷனை இன்றைக்கி பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட் பண்ண பார்ப்போம், இல்லைன்னா நாளைக்கு முடிச்சுக்கலாம். நாளைக்கும் கிளாஸ் இருக்குது. ஸோ பாப்புலேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் என்ன பிரச்சனைனா எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிற கான்செப்ட் தான் பிரச்சனை. மக்கள் தொகை வெடிப்பு அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கே வந்து பிரச்சனை. எக்ஸ்ப்ளோஷன் மீன்ஸ் வெடிப்பு, மக்கள் தொகை வெடிப்பு. பாப்புலேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதை இப்போ பாப்புலேஷன் சென்சஸ்ங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே நம்ம வரலாம். இந்த பாப்புலேஷன் சென்சஸ் அப்படிங்கிற கான்செப்ட்டு எந்த வருஷம் முதல்ல எடுத்தாங்க கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் தெரிஞ்சவங்க. பாப்புலேஷன் சென்சஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைமு எந்த வருஷம் எடுத்தாங்க, யாருக்காவது தெரியுதான்னு பார்ப்போம். எனிஒன் கமெண்ட் பண்ணுங்க. சரி, ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் 1872 இது வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் மேயோ அப்படிங்கிறவர் தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பார். அதாவது மேயோ பிரபுன்னு சொல்லுவாங்க. மேயோ பிரபு. (1872) 1872வது வருஷத்தில் மேயோ பிரபு அப்படிங்கிறவர் தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அதே மாதிரி இந்த டைமில் எடுத்த சென்சஸ் அப்படிங்கிறது அந்த கிளாரிட்டியாக இல்லாததுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டோட பெர்மிஷன்லாம் வாங்கி அஃபிஷியலாக எடுக்க ஆரம்பித்தாங்க. அடுத்தது 1881 மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது அஃபிஷியலாக அதாவது அதிகாரப்பூர்வமான கணக்கெடுப்புன்னு சொல்லுவாங்க. இது அதிகாரப்பூர்வமான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது எப்பன்னா 1881வது வருஷம். இப்போது ஒவ்வொரு தடவையும் பாப்புலேஷன் சென்சஸ் நடக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு கமிஷன் ஒன்று போடுவாங்க. ஓகேங்களா? அந்த கமிஷனோட கமிஷனர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். முக்கியமாக அந்த கமிஷனர் யார் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ ஃபஸ்ட்டு போட்ட இந்த அஃபிஷியல் கமிஷனுக்கு WW ப்ளோடன் அப்படின்னு ஒருத்தர் கமிஷனராக இருந்தார். ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன் சென்சஸுடைய கமிஷனர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா WW ப்ளோடன். இவரோட பேரை நோட் பண்ணிக்கோங்க. இவர் தான் ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன் சென்சஸுடைய கமிஷனர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ப்ரெசண்ட்டாக இப்போ வந்து 2011 தான் கடைசியாக பாப்புலேஷன் சென்சஸ் அப்படிங்கிறது எடுத்தாங்க. இந்த 2011ங்கிறது எத்தனாவது பாப்புலேஷன் சென்சஸ்ன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். தெரியுமா? யோசிச்சு வைங்க, நம்ம அப்படியே அடுத்தது போவோம். இன்னைக்கு வேர்ல்டு பாப்புலேஷன் அப்படிங்கிறது எவ்வளோ பில்லியன் இருக்குது அப்படின்னா 8.5 பில்லியன் கிராஸ்டு. 8.5
5 பில்லியனை வந்து ஆல்ரெடி கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். அதில் கிட்டத்தட்ட 17.5% ஆஃப் பாப்புலேஷன், 17.5% மக்கள் தொகை அப்படிங்கிறது, உலக மக்கள் தொகையில் 17.5% மக்கள் தொகை இந்தியாவில் தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 1/6, அதாவது உலகத்தில் இந்த பூமியில் வாழக்கூடிய, இந்த யூனிவர்ஸில் வாழக்கூடிய 1/6 மனிதன் இந்தியாவை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க. 6 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 6 பேரில் ஒருத்தர் வந்து இந்தியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 17.5%னா இந்த கேல்குலேஷன் 2011 சென்சஸ் படி 17.5% ஆஃப் பாப்புலேஷன் வந்து வேர்ல்டு லெவலில் இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் சீனாவோடது அந்த டைம்லேயே 18.5% இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அவங்க தான் டாப்பில் இருந்தாங்க. பட் ப்ரெசண்ட்டாக பார்க்கும்போது நம்ம வந்து 146 crore அப்படின்னு வரும், அவங்க 142 crore அப்படின்னு வரும். 142 crore நம்ம தான் வந்து ஹையஸ்ட்டாக இருக்கும். பட் இது வந்து நார்மலாக வந்து இது ஒரு வேர்ல்டு மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களோட கேல்குலேஷன் படி 146 crore 142 crore அப்படிங்கிற ஒரு கேல்குலேஷன் வருது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பாப்புலேஷன் சென்சஸ் தான் கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டாக எடுத்திருந்தா 2021 எடுத்திருக்க வேண்டியது கோவிட் பிரச்சனையினால நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அதை 2027 பண்ண போகிறதா சொல்லிட்டோம். இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாப்புலேஷன் சென்சஸ், அதாவது வரப்போகிற 16வது பாப்புலேஷன் சென்சஸ் அப்படிங்கிறது 16th எடுக்க போகிறது 2027 அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதையும் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ என்ன இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி ஒன்ஸில் தான் பாப்புலேஷன் சென்சஸ் அப்படிங்கிறது எடுப்பாங்க. 1881 நம்ம சொன்னோம் அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது எடுக்கிறதுக்கு. அதாவது அதிகாரப்பூர்வமாக தொடங்கினது 1881 வருஷம். அப்பையிலேருந்து அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் பாப்புலேஷன் சென்சஸ்ங்கிறது அந்த ஒன்ஸ்லாம், அதாவது 1891 2001 1901 1911 1921 இந்த கான்செப்டில் தான் வந்துச்சு. எப்போ வரைக்கும்னா 2011 வரைக்குமே. இப்போது அந்த கோவிட் அப்படிங்கிறது வந்ததுனால மட்டும் நமக்கு வந்து டிலே ஆகிருக்கு. நியர்பை 6 years டிலே ஆகி நம்ம நெக்ஸ்ட் இயர் 2027 தான் நம்ம எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயருக்கும் அடுத்தது. ஓகேவா? ஓகே, இப்போது இந்தியாவில் ப்ரெசண்ட்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா 121 crore ஆஃப் பாப்புலேஷன் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். இப்போதைக்கு இந்த டேட்டாவை வச்சுக்கோங்க, இன்னும் 2 years ஆகும் நியூ டேட்டா வர்றதுக்கு. அதனால் நம்ம இந்த 121 crores 2011 சென்சஸ் படி இதை நோட் பண்ணிக்கோங்க. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி எவ்வளோ பாப்புலேஷன் அப்படின்னா 121 crores. பட் ப்ரெசண்ட்டாக 146+ போயிடுச்சு. நான் உங்களுக்கு அதோட லைவ் காமிக்கிறேன். இதுலேயே வேர்ல்டு மீட்டரோட கேல்குலேஷன் லைவில் எப்படி அப்டேட் ஆகுது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். 121 crores ஆஃப் பாப்புலேஷன் 2011 சென்சஸ் படி ஓவரால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இது தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.21 crores அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ப்ரெசண்ட்டாக இது 8.5 கிராஸ் ஆகிடுச்சு. இதுவும் நமக்கு 2027 சென்சஸில் கிளாரிட்டியாக சொல்லிடுவாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு வந்து எந்த பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ ப்ரெசண்ட்டாக 7.21 crores தமிழ்நாடோட பாப்புலேஷன். வேர்ல்டு பாப்புலேஷன் டேன்னு என்னைக்கு கொண்டாடுறாங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். வேர்ல்டு பாப்புலேஷன் டே கமெண்ட் பண்ணுங்கள். உலக மக்கள் தொகை தினம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதை என்னைக்கு நம்ம கொண்டாடுறோம்? உலக மக்கள் தொகை தினம் யாராவது கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஜூலை 11 உலக மக்கள் தொகை தினம் அப்படிங்கிறது ஜூலை 11 நம்ம வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஏன் இந்த டேவை சூஸ் பண்ணாங்க அப்படின்னா 1987 ஜூலை 11 அன்னைக்கு 1987 ஜூலை 11 அன்னைக்கு ஒரு பெரிய சேஞ்சஸ் ஒன்று நடக்குது. அதாவது என்னென்னா இந்தியாவோட பாப்புலேஷன் வேர்ல்டோட பாப்புலேஷன் அப்படிங்கிறது 5 பில்லியனை கிராஸ் ஆகுது. 5 பில்லியனை ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். எப்போ 5 பில்லியனை கிராஸ் ஆச்சு அப்படின்னா 1987 ஜூலை 11 அன்னைக்கு. அதனால் என்ன பண்ணிடுறாங்க, அந்த டேவை ஜூலை 11 அப்படிங்கிற 5 பில்லியன் கிராஸ் ஆன டேவை என்ன பண்ணுறாங்க 1989 வேர்ல்டு பாப்புலேஷன் டேவாக கொண்டாடலான்னு சொல்லிட்டு யூஎன் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க.
அதாவது யுனைடெட் நேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஐக்கிய நாடுகள் சபை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 1989 வருஷத்தில் 1987 வருஷம் ஜூலை 11 நடந்த இன்சிடெண்ட்டை வச்சு ஜூலை 11ங்கிற நாளை உலக மக்கள் தொகை தினமாக அங்கீகரிக்கிறாங்க அப்படிங்கிறது எழுதிக்கோங்க. 1989 தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஆஃப்டர் 2 இயர்ஸ். அடுத்தது இப்போ நம்ம பார்த்தது வேர்ல்டு பாப்புலேஷன் டே. அடுத்தது நேஷ்னல் பாப்புலேஷன் டேன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நேஷ்னல் பாப்புலேஷன் டே இது பார்த்திங்கன்னா February 9th. February 9th அன்னைக்கு நம்ம வந்து நேஷ்னல் பாப்புலேஷன் டேவாக கொண்டாடுறோம். இதை ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னா, சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், இந்தியா இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் 1951 February 9 அன்னைக்கு தான் பாப்புலேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1951 1951 February 9 அன்னைக்கு பாப்புலேஷன் சென்சஸ் அப்படிங்கிறது கேல்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் அந்த டேட்டை ரெக்கக்னைஸ் பண்ணுற மாதிரி இதை வந்து நேஷ்னல் பாப்புலேஷன் டேவாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. February 9ங்கிறத நேஷ்னல் பாப்புலேஷன் டேவாக அனௌன்ஸ் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம், சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் 1951 February 9 தான் முதல்ல பாப்புலேஷன் சென்சஸ் எடுத்திருக்காங்க இந்தியாவில். அதனால் அந்த டேவை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்காக இதை வந்து நேஷ்னல் பாப்புலேஷன் டேவாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னொன்று வேர்ல்டு பாப்புலேஷன் இயர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. வேர்ல்டு பாப்புலேஷன் இயர் 1974 இந்த வருஷத்தை நம்ம வந்து உலக மக்கள் தொகை ஆண்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உலக மக்கள் தொகை ஆண்டு அப்படின்னு எதை சொல்கிறோன்னா 1974 வேர்ல்டு பாப்புலேஷன் இயர். அடுத்தது இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பாப்புலேஷன் சென்சஸுடைய கமிஷனர் யாருன்னு பார்த்துட்டோம். W.W. ப்ளோடன் அப்படின்னு ஒருத்தரை பார்த்தோம். அடுத்தது 2011 எடுத்தது 16, அதாவது 15வது 15th பாப்புலேஷன் சென்சஸ். நெக்ஸ்ட் எடுக்க போகிறது 16th பாப்புலேஷன் சென்சஸ். புரியுதா? 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது 2011 நடந்தது. அதோட கமிஷனர், அதாவது 2011 நடந்துச்சு இல்லையா 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதோடைய ஆணையர் கமிஷனர் யார் அப்படின்னா சி சந்திரமௌலிங்கிறவர். சி சந்திரமௌலி. அதோட கமிஷனர் யாருன்னா சி சந்திரமௌலி. அதோட மோட்டோ என்னன்னு கொடுத்துருக்காங்க. மோட்டோனா குறிக்கோள், இதை வந்து அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர் சென்சஸ் அவர் ஃபியூச்சர். அவர் சென்சஸ் அவர் ஃபியூச்சர். எங்கள் கணக்கெடுப்பு, எங்கள் என்ன சொல்லலாம், எங்கள் கணக்கெடுப்புன்னு இது ஃபியூச்சர் மீன்ஸ் எங்கள் வருங்காலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எங்கள் கணக்கெடுப்பு எங்கள் வருங்காலம், அதுதான் மோட்டோ. அதுக்கடுத்து 16th பாப்புலேஷன் சென்சஸுடைய கமிஷனர், அதாவது இப்போ ப்ரெசண்ட்டாக 2027 எடுக்க போகிற பாப்புலேஷன் சென்சஸ் இருக்கு இல்லையா, அது வந்து 16th 16வது பாப்புலேஷன் சென்சஸ், 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அதோடைய கமிஷனர் யார் அப்படின்னா, அதோடைய ஆணையர் ஸ்ரீ மிருத்துஞ்சய் குமார் அப்படின்னு ஒருத்தர். ஸ்ரீ மிருத்துஞ்சய் குமார். ஸ்ரீ மிருத்துஞ்சய் குமார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அவரோட பேர். இப்போ இன்னொரு கொஷினும் கேட்கலாம். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் 2011 சென்சஸ்ங்கிறது எத்தனாவது சென்சஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 7th. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் 2011 எடுத்தது 7th. இப்போ எடுக்க போகிறது 8th. அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. 15th நம்ம சொல்கிறோம் இல்லையா, 15th
பாப்புலேஷன் சென்சஸ் அப்படிங்கிறது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்னு வச்சுக்கிட்டோம்னா 7th, 16th வரப்போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்னு கேல்குலேட் பண்ணால் 8th. இந்த கான்செப்டையும் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது த சென்சஸ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. சென்சஸ் ஆக்ட்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் 1948. மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் அப்படிங்கிறது எந்த வருஷம் வந்துச்சுன்னா 1948 வந்திருக்கு. அதை வந்து திருத்தம் பண்ணியிருக்காங்க, அமெண்ட்மெண்ட். அதாவது த சென்சஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், த சென்சஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு ஒன்று, அதையே திருத்தம் பண்ணியிருக்காங்க. சில திருத்தங்கள் பண்ணி 1994 திரும்பவும் வெளியிட்டிருக்காங்க. சென்சஸ் ஆக்ட்னா 1948, சென்சஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னா 1994. அது மக்கள் தொகை திருத்தச் சட்டம் அப்படின்னு வரணும். மக்கள் தொகை சட்டம் அப்படின்னா 1948, மக்கள் தொகை திருத்த சட்டம் அப்படின்னா 1994. அடுத்தது தமிழ்நாடு அப்படிங்கிறது, தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 5.96% ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன். புரியுதா? இந்தியாவோட பாப்புலேஷன் மொத்தம் வேர்ல்டு லெவலில் 17.5% இருக்குது அப்படின்னா அந்த 17.5ங்கிறது நமக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 100%ன்னு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஸ்டேட்ஸ்க்கு. அந்த 100%ல் 5.96% ஆஃப் பாப்புலேஷன் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்தியாவோட பாப்புலேஷனில் 5.96% ஆஃப் பாப்புலேஷன் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அப்படி பார்த்தா பாப்புலேஷன் படி 7th பிளேஸில் தமிழ்நாடு இருக்குது. இந்தியாவோட பாப்புலேஷனில் நம்ம பார்க்குறது ஃபுல்லாக 2011 சென்செக்ஸ் தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாப்புலேஷனை பொறுத்த வரைக்கும் 7th பிளேஸில் தமிழ்நாடு இருக்குது இந்தியாவில். இப்போ ஃபஸ்ட்டு 6 யார் யார் இருக்கலாம் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ், ஃபஸ்ட்டு உத்தரப்பிரதேஷ், ரெண்டாவது மகாராஷ்டிரா, யூபி, மகாராஷ்டிரா, பீகார், வெஸ்ட் பெங்கால். இந்த 4 எழுதிக்கோங்க. இவங்க ஃபஸ்ட்டு 4th பிளேஸில் இருக்காங்க. ஆக்சுவலி இவங்களை பிமாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. பிமாரு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை பற்றி நான் இன்னும் லேட்டராக சொல்கிறேன். அதை பற்றின ஒரு கான்செப்டே இருக்குது, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிமாருனா 2 கான்செப்ட் இருக்குது. ஹையஸ்ட் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஸ்டேட் பிமாருனா, பிஐனா பீகார், எம்ஏனா மகாராஷ்டிரா, அதுக்கடுத்து ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் அப்படின்ற மாதிரி வரும். மத்திய பிரதேஷ், இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து பிமாரு கீழே வரும். இதை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு 4 ஸ்டேட்ஸ் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, பீகார், வெஸ்ட் பெங்கால் இவங்க வருவாங்க. அது 7th தமிழ்நாடு இருக்கும் அப்படிங்கிறது தெரியணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போது நம்ம 1881 இந்தியன் வேர்ல்டு பாப்புலேஷன் முதல்ல நம்ம பாப்புலேஷன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆரம்பிச்சது 1881 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பிரிட்டிஷ்காரங்களால் ஆரம்பிக்கப்பட்டது. அதிலிருந்து 1931 வரைக்கும் மட்டும்தான் கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ்ன்னு எடுத்தாங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது 1881 1931 வரைக்கும் எடுத்தாங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது 1881 1931 வரைக்கும் எடுத்திருக்காங்க. 1941 அடுத்து எடுக்க போக வேண்டியது 1941. இந்த வருஷம் பண்ண முடியல. என்ன ரீசனாக இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். 1941 சென்சஸே எடுக்கலை, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கலை. இப்போ வந்து 2021 எடுக்க முடியல இல்லை கோவிட்னால. அந்த மாதிரி ஏதோ ஒரு இன்சிடெண்ட் வந்து அந்த 1941 நடந்திருக்கு. அதனால தான் சென்சஸ் எடுக்க முடியல. என்ன ரீசன் யாராவது கெஸ் பண்ண முடியுமா? அந்த பீரியடில் என்ன ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்துச்சு வேர்ல்டு லெவலில்? கேட்குதா நான் பேசுகிறது எல்லாருக்கும்? செகண்ட் வேர்ல்டு வார். சூப்பர். 1939 1945 வரைக்கும் செகண்ட் வேர்ல்டு வார் நடந்திருக்கும். அதனால் அந்த டைமில்
என்ன பண்ண முடியல அப்படின்னா பாப்புலேஷன் சென்சஸ் அப்படிங்கிறது எடுக்க முடியல. அப்போ 1941 இயர் வந்து பாப்புலேஷன் சென்சஸே நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் 1951 1951 2001 வரைக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. ஆனால் யாருக்கு மட்டும் எடுத்திருக்காங்கன்னா SC/STக்கு மட்டும் எடுத்திருக்காங்க. புரியுதா? ஜாதிவாரி கணக்கெடுப்பு SC/STக்கு மட்டும் எடுத்திருக்காங்க. வேற எந்த ஜாதியும் தனியாக எடுக்கலைன்னு சொல்கிறாங்க. எப்போ 1951 2001 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பெட்வீன் பீரியடில் ஒன்லி SC/STக்கு மட்டும் கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ்ங்கிறது எடுத்திருக்காங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு. வேறு யாருக்குமே எடுக்கலை. இப்போ BC இவ்வளோ, MBC இவ்வளோ அப்படிலாம் கால்குலேட் பண்ணல. SC/STயை மட்டும் எடுத்திருக்கானுங்க 2001 வரைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2011 இதுதான் இப்போ நம்ம ப்ரெசண்ட்டாக இருக்கிறது. இந்த 2011 சென்சஸ் அப்படிங்கிறது கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ் எடுத்தது. எப்போ 1931க்கு அப்புறம் மொத்தமாக கேஸ்ட் பேஸ்டு எடுத்த ஃபர்ஸ்ட் சென்சஸ் இதுதான். 1931க்கு அப்புறம் கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ் எடுத்தது 2011 தான். ஜாதிவாரி கணக்கெடுப்பு முழுக்க எடுத்தாங்க. பட் ஆனால் இட்ஸ் நாட் ரிலீஸ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சென்சஸ் எடுத்திருந்தாலும் அதில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து வெளியிடலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது இப்போது தமிழ்நாடு எடுத்துக்கோங்க. தமிழ்நாடோட பாப்புலேஷன் பார்ப்போம் ஸ்டேட் வைஸ். ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஹையஸ்ட் பாப்புலேஷன் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட்னா சென்னை, ரெண்டாவது காஞ்சிபுரம், வெள்ளூர். தமிழ்நாடோட ஹையஸ்ட் பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர். அதே மாதிரி தமிழ்நாட்டோட லோயஸ்ட் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஸ்டேட், குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாவட்டங்கள் பெரம்பலூர். சென்னையில் இருக்கிற பெரம்பூர் கிடையாது, பெரம்பலூர். அடுத்து நீலகிரின்னு சொல்லுவோம் இல்லையா, நீலகிரி டிஸ்ட்ரிக்ட், பெரம்பலூர், நீலகிரி, அரியலூர். இது லோயஸ்ட். அடுத்தது டென்சிட்டி, பாப்புலேஷன் டென்சிட்டி இந்தியாவில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டென்சிட்டினா மக்கள் தொகை அடர்த்தின்னு சொல்லுவோம்ல, அதை தான் நம்ம வந்து டென்சிட்டின்னு சொல்கிறோம். டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். டென்சிட்டி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட வேல்யூ 382. இந்தியாவோட மொத்த அடர்த்தி வந்து 382. இந்தியாவில் டாப்பாக இருக்கிறது அடர்த்தியில், டென்சிட்டியில். டென்சிட்டினா இப்போ வந்து ஒரு ஸ்கொயர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சதுரத்தை நீங்கள் பாருங்கள், அந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இருக்கணும். அவங்க தான் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே வாழ்கிறவங்க அப்படின்னா ஒரு சதுரம். அந்த சதுரம் எப்படி இருக்குன்னா, இப்போ உங்கள் முன்னாடி இருக்குது பாருங்கள், நம்மளோட ஒவ்வொருத்தவங்களுடைய ஐடியும் நமக்கு டிஸ்பிளே ஆகுது இல்லையா இந்த ஸ்க்ரீனில். அது வந்து ஒரு ஸ்கொயராக இருக்குதுன்னு வைங்களேன். இந்த ஸ்கொயர் வந்து 4 பக்கமும் ஒவ்வொரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கணும். புரியுதா? அதுதானே ஸ்கொயரு, 4 பக்கமும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ 4 பக்கமும் ஒவ்வொரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். அந்த டிஸ்டன்ஸில் உயிர் வாழ்கிறவங்க எத்தனை பேர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் டென்சிட்டி. புரியுதா? அந்த ஜஸ்ட்டு ஒரு ஸ்கொயருக்குள்ளே எத்தனை பேர் உயிர் வாழ்கிறாங்க அப்படின்னு கேல்குலேட் பண்ணும்போது டாப்பில் பீகார் இருக்குது ஃபஸ்ட்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும். பீகாரில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சதுர கிலோமீட்டரில் 1106 பேர் வாழ்கிறாங்க சொல்கிறாங்க. 1106 பேர் வாழ்கிறாங்களாம் பீகாரை பொறுத்த வரைக்கும். புரியுதா? பீகாரில்
1106 பேர் வாழ்கிறாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில். வெஸ்ட் பெங்கால், அதாவது மேற்கு வங்கம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அங்கே 1028 பேர் வாழ்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. 1028. மூணாவதாக கேரளாவில் 860 மெம்பர்ஸ் வாழ்கிறதா சொல்கிறாங்க. இதுவே தமிழ்நாட்டில் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் எவ்வளோ பேர்னா 555 அப்படின்னு சொல்கிறாங்க. 555 ஸ்கொயர் கிலோமீட்டர். அதை நீங்கள் எப்படி எழுதணும்னா ஸ்கொயர் கிலோமீட்டர் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 555 ஸ்கொயர் கிலோமீட்டர் இப்படி தான் அதை மெஷர் பண்ணுவாங்க. தமிழ்நாடு எத்தனாவது பிளேஸ் டென்சிட்டி பொறுத்து அப்படின்னா 12th பிளேஸ். டென்சிட்டியை பொறுத்து தமிழ்நாடு 12th பிளேஸில் இருக்குது. மொத்த ஸ்டேட்ஸில் 28 ஸ்டேட்டு 8 யூனியன் டெரிட்டரியில் தமிழ்நாடு டென்சிட்டியில் 12வது மாநிலமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டென்சிட்டியில் லோயஸ்ட் யார் அப்படின்னா லோயஸ்ட் அருணாச்சல் பிரதேஷ். தெரியும் இல்லையா அருணாச்சல் பிரதேஷ் எங்கே இருக்குன்னு? நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டு, வடகிழக்கு எல்லை மாநிலம்னு சொல்லலாம் இது அருணாச்சல் பிரதேஷ். இங்கே எவ்வளோ பேர்னா ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு வெறும் 17 பேர் மட்டும்தான் வாழ்கிறதா சொல்கிறாங்க. ஜஸ்ட் 17 மெம்பர்ஸ். வெரி லோயஸ்ட் டென்சிட்டியில் அப்படின்னா இந்தியாவிலேயே இவங்க தான். இவங்களுக்கு அப்புறம் இவங்கள விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்க லோயஸ்ட்டில் செகண்ட் யார் இருக்காங்க அப்படின்னா மிசோரம் எவ்வளோனா 52. இதுவே நம்ம டென்சிட்டியில் தமிழ்நாட்டில் பார்க்கணும். தமிழ்நாடுன்னு வரும்போது டாப்பில் சென்னை. இது வரைக்கும் பார்க்காத ஒரு கவுண்ட்டை நீங்கள் பார்க்க போகிறீங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சென்னையில் தான் டாப். அதிகமான மக்கள் வந்து ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் வசிக்கிறதா சொல்கிறாங்க. எவ்வளோ பேர் அப்படின்னா கமெண்ட்டில் பாருங்கள், 26,903 மெம்பர்ஸ் பர் ஸ்கொயர் கிலோமீட்டர். இது வரைக்கும் இவ்வளோ பெரிய ஹையஸ்ட் ஸ்கோரை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. 26,903 நபர்கள் வசிக்கக்கூடிய ஒரு ஊர் தான் நம்ம சென்னை. ஒரே ஒரு சதுரத்துக்குள்ளே 1 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு சதுரத்துக்குள்ளே 26,903 பேர் இருக்கிறதுனால தான் இந்த இடம் வந்து அவ்வளோ நெருக்கடியாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்து கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும் 1106. பீகாரும் 1106ன்னு பார்த்துருப்பீங்க. பீகாருக்கு ஈக்குவலாக கன்னியாகுமரி இருக்குது. ரெண்டாவதாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு சென்னை, ரெண்டாவது கன்னியாகுமரி, மூணாவது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். சென்னை பக்கத்தில் இருக்குள்ள திருவள்ளூர். இந்த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா செகண்டாக இருக்குது. தேர்ட் பிளேஸில் இருக்குது 1049 மொத்தமாக ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் இருக்கிறாங்க. 1049 பேர் திருவள்ளூர். ஃபஸ்ட்டு சென்னை, ரெண்டாவது கன்னியாகுமரி, மூணாவது திருவள்ளூர். அடுத்து லோயஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோன்னா நீலகிரி. நீலகிரியில் எவ்வளோ பேர்? 288 மெம்பர்ஸ். மொத்தம் 288 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீலகிரியில். 1106 கன்னியாகுமரி. அவ்வளோலாம் கிடையாது, சென்னைக்கு ஈக்குவலாலாம் கிடையாது. 1106 தான். அடுத்தது ராம்நாத்னா இந்த ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா 320. லோயரில் செகண்டு. லோயரில் ஃபஸ்ட்டு அப்படின்னா நமக்கு தெரியும் நீலகிரி. லோயரில் செகண்ட் அப்படின்னா ராம்நாத். அடுத்தது பாப்புலேஷன் க்ரோத் ரேட். க்ரோத் ரேட்டுன்னு பார்க்கும்போது பாப்புலேஷன் க்ரோத் ரேட் மீன்ஸ் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம். வளர்ச்சி விகிதம் அப்படின்னா
கடைசி 10 ஆண்டுகளில் எப்படி டெவலப்மெண்ட் இருக்குங்கிறத வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. அதுதான் வளர்ச்சி விகிதம். புரியுதா? வளர்ச்சி விகிதம் அப்படின்னா கடைசி 10 ஆண்டுகளில் நடந்ததை வச்சு சொல்லுவாங்க. கடைசி 10 ஆண்டுகளில் பாப்புலேஷனே நம்ம அப்படி தான் எடுக்கிறோம், அதனால அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பாப்புலேஷன் க்ரோத் ரேட்டில் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் பொறுத்த வரைக்கும் இந்தியா எவ்வளோ பர்சன்டேஜ்னா 17.64%. இந்த வேல்யூ கேட்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் க்ரோத் ரேட் இருக்குது நம்ம இந்தியாவில் அப்படின்னா 17.64% ஆஃப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு பாப்புலேஷன் க்ரோத் ரேட் கடைசி 10 வருடங்களில் க்ரோத் ரேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாடு வந்து 15.60% க்ரோத் ரேட். மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் கடைசி 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ இருக்குன்னா 15.60%. தமிழ்நாடு வந்து எத்தனாவது ஸ்டேட்னா 23rd ஸ்டேட். பாப்புலேஷன் க்ரோத் ரேட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு எத்தனாவது ஸ்டேட்னா 23வது மாநிலம். அடுத்தது பிறப்பு விகிதம் போட்டுக்கோங்க, பர்த் ரேட். பர்த் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னா 21.8% பர்த் ரேட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவோட பர்த் ரேட் 21.8%. இதுவே தமிழ்நாடோட பர்த் ரேட் பிறப்பு விகிதம்னு சொல்லுவாங்க. இதை பிறப்பு விகிதம் 15.7%. 15.7% தமிழ்நாடோட பர்த் ரேட். இப்போது பர்த் ரேட்டில் லோயஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டேட் எதுனா கேரளா. லோயஸ்ட்டாக இருக்கிற பர்த் ரேட்டோட ஸ்டேட் எது அப்படின்னு பார்த்தோம்னா கேரளா. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14.7%. 14.7%. ஹையஸ்ட் பர்த் ரேட் இருக்கிற ஸ்டேட் எது அப்படின்னா உத்தரப்பிரதேஷ். 29.5%. 29.5%. அடுத்தது டெத் ரேட் போட்டுக்கோங்க. நம்ம டெத் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவுக்கு 7.11%. பர்த் ரேட்டுக்கும் டெத் ரேட்டுக்கும் பர்சன்டேஜ் பாருங்கள் எங்கே இருக்குன்னு. இந்தியாவோடது பர்த் ரேட் 20ல் இருக்குது, டெத் ரேட் வந்து வெறும் 10க்கும் கீழே இருக்குது, அதில் ஆஃப் கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது பாப்புலேஷன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது எப்பவுமே அஃபெக்ட் பண்ணும் கண்டிப்பாக. இப்போ இந்தியாவோட டெத் ரேட் வந்து 7.11% அப்படின்னா தமிழ்நாட்டோட டெத் ரேட் 7.4%. தமிழ்நாட்டோட டெத் ரேட் 7.11%. இந்தியாவோட டெத் ரேட் வந்து 7.4%. சரி மாற்றி சொல்லிட்டு இந்தியாவுக்கு 7.11, தமிழ்நாடுக்கு 7.4. அடுத்தது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி தட் மீன்ஸ் என்னது? வாழ்நாள் ஆயுட்காலம் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு ப்ரெடிக்ஷன் 2011 பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க? இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களால் ஆவரேஜாக இத்தனை வருஷம் வாழ முடியும், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஆவரேஜாக இத்தனை வருஷம் வாழ முடியும், அதில் விமன்ஸ் எவ்வளோ வருஷம், மென் எவ்வளோ வருஷம் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்தியா அப்படின்னு பார்த்துட்டோன்னா இந்தியாவில் ஆவரேஜாக மென் விமன் எல்லாம் சேர்த்து ஆவரேஜாக 67.9 இயர்ஸ் வாழ முடியும். சூழலை பொறுத்து சொல்கிறாங்க. காலச்சூழல், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் கிடைக்கக்கூடிய தன்மை, இது எல்லாத்தையும் பொறுத்து பார்க்கும்போது இந்தியாவில் ஒரு மனுஷனோட ஆயுட்காலம் 67.9 அப்படின்னு சொல்கிறாங்க. 9 இயர்ஸ், கிட்டத்தட்ட 68 வருஷம். 67.9. அதுவே மென்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் 66.4 இயர்ஸ், 66.4 வருடம், 66.4 வருடம் உயிர் வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே விமன் அப்படின்னு பார்த்தோன்னா விமன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 69.6 இயர்ஸ் வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோன்னா தமிழ்நாடோட ஆவரேஜ்
தமிழ்நாடோட ஆவரேஜ் 70.6, 70.6 ஆண்டுகள். இதில் தமிழ்நாட்டில் மென்க்கு எவ்வளோ நாள் வாழ்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னா 68.6 இயர்ஸ். 68.6 இயர்ஸ். அடுத்தது விமன். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் விமன் அப்படின்னா 72.7 இயர்ஸ். 72. ஆயுட்காலம் பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு தான் அதிகம்னு சொல்கிறாங்க. 72.7 இயர்ஸ். இது வந்து தமிழ்நாட்டில் விமனுக்கு. அடுத்து செக்ஸ் ரேஷியோ, பாலின விகிதம். பாலின விகிதம் அப்படின்னா இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? 1000 பெண்களுக்கு 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படின்னு கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ இந்தியாவில் ஒவ்வொரு 1000 மென்ஸ்க்கும் ஹவு மெனி விமன்ஸ் இருக்காங்க அப்படின்னு கால்குலேட் பண்ண சொன்னால் அதுக்கு பேர் தான் சென்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? அப்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு 1000 ஆண்களுக்கும் 940 பெண்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. பாலின விகிதம் பொறுத்த வரைக்கும் இந்தியா ஒவ்வொரு 1000 மென்க்கும் 940 விமன் இருக்கிறதா நமக்கு வந்து கணக்கெடுப்பு கொடுத்துருக்காங்க. இதில் ஹையஸ்ட் அப்படின்னா ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கேரளா. கேரளாவில் 1000 பெண்கள் 1000 ஆண்களுக்கு 1084 பெண்கள் இருக்காங்களாம். ஆனால் ப்ரெசண்ட்டாக தமிழ்நாட்டில் இன்க்ரீஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த டேட்டா பொறுத்தவரை 2027 சென்சஸ் வந்தால் தான் நம்மளால் எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ 1084, 1000க்கு 1084 பெண்கள் இருக்கிறாங்களாம் கேரளாவில். அடுத்து புதுச்சேரி. புதுச்சேரியில் 1000 ஆண்களுக்கு 1038 பெண்கள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 1000 ஆண்களுக்கு 1038 பெண்கள். அடுத்து தமிழ்நாடு. தமிழ்நாடு இதில் 3rd பிளேஸில் தான் இருக்குது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 1000க்கு 995 நபர்கள், 1000 ஆண்களுக்கு 995 பெண்கள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில். இதெல்லாம் ஹையஸ்ட்டு. இதுவே லோயஸ்ட் அப்படின்னா ஒன்று மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, டாமன் அண்ட் டையூ. டாமன் அண்ட் டையூ இதோடது வந்து பார்த்தீங்கன்னா 618 பேர். 1000 ஆண்களுக்கு 618 பெண்கள் மட்டும்தான் இருக்காங்க. கத்தாருன்னு ஒரு கண்ட்ரி இருக்குது. கத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கத்தாருங்கிற நாட்டில் 1000 ஆண்களுக்கு வெறும் 300 பெண்கள் மட்டும்தான் வாழ்கிறாங்க. கிட்டத்தட்ட அதில் வந்து நிறைய பெண்கள் வந்து இறந்து போய் அழிஞ்சே போயிட்டாங்க அந்த நாட்டில். அதனால் 1000 ஆண்களுக்கு வெறும் 300 சில்லற பெண்கள் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு டேட்டா வந்து நமக்கு 12th ஜியாகிரஃபி புக்கில் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் ஹையஸ்ட்டு செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா நீலகிரி. தமிழ்நாட்டில் செக்ஸ் ரேஷியோவில் ஹையஸ்ட் வந்து நீலகிரின்னு சொல்கிறாங்க. 1041 மெம்பர்ஸ். 1000 ஆண்களுக்கு நீலகிரியில் 1041 பெண்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. 1000 ஆண்களுக்கு 1041 பெண்கள் இருக்க மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது தஞ்சாவூர். 2வது பிளேஸில் தஞ்சாவூர். 1000 ஆண்களுக்கு 1031 பெண்கள் இருக்காங்க தஞ்சாவூரில். நீலகிரி 1041, தஞ்சாவூர் 1031. அடுத்து நாகப்பட்டினம் 1025. 3rd பிளேஸில் வந்து நாகப்பட்டினம் இருக்குது, 1025. இதில் லோயஸ்ட்டு யாருன்னா தர்மபுரி. இதில் லோயஸ்ட் அப்படின்னா அது தர்மபுரியை சொல்லலாம், 946. சேலம் 2வது. லோயஸ்ட்டில் 2nd சேலம் இருக்குது, 946 தர்மபுரி, 954 சேலம். அடுத்தது குழந்தை பாலின விகிதம், சைல்டு செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. சைல்டு செக்ஸ் ரேஷியோ, குழந்தைகள் பாலின விகிதம், குழந்தை பாலின விகிதம்னு சொல்லலாம். இந்த குழந்தை பாலின விகிதம் பொறுத்த வரைக்கும்
1000 ஆண் குழந்தைகளுக்கு 919 பெண் குழந்தைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய காமன் வேல்யூ 1000 ஆண் குழந்தைகளுக்கு 919 பெண் குழந்தைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. இது வந்து 0லேருந்து 6 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கு எடுக்கிறது. அதாவது பிறந்த குழந்தை முதல் 6 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளை மட்டும் கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு எவ்வளோ பேர் வந்து இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த ரேஷியோ. 1000 ஆண் குழந்தைக்கு 919 பெண் குழந்தை இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் ஹையஸ்ட் ஸ்டேட் யார் அப்படின்னு தெரியணும். சைல்டு செக்ஸ் ரேஷியோவில் ஹையஸ்ட் வந்து அருணாச்சல் பிரதேஷ். அதிக சைல்டு செக்ஸ் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் 972 பேர் இருக்காங்க, 972. ரெண்டாவது பிளேஸில் மிசோரம் அண்ட் மேகாலயா, 2 பேருமே ஒரே வேல்யூ. மிசோரம் அண்ட் மேகாலயா ரெண்டுமே 970ங்கிற வேல்யூவில் இருக்காங்க. 1970 1000 ஆண்களுக்கு 970 பெண் குழந்தைகள் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வர டேட்டா மிசோரம் அண்டு மேகாலயாவுக்கு. இப்போ வந்து ஹையஸ்ட்டில் 3 பார்த்துருக்கோம் ஸ்டேட்டு. லோயஸ்ட்லன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா தான் டாப்பில் இருக்குது. சைல்டு செக்ஸ் ரேஷியோவில் ஹரியானா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. லோயஸ்ட்டில் எவ்வளோனா 834. ஹரியானா 834. அடுத்து பஞ்சாப் 846. பஞ்சாப்ல 846. சைல்டு செக்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா 946. எவ்ரி 1000 பாய் சைல்டுக்கும் 946 கேர்ள் சைல்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1000 ஆண் குழந்தைகளுக்கு 946 பெண் குழந்தைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். 1 மினிட். ஸோ சைல்டு செக்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா 14th பிளேஸில் இருக்குது. 946ன்னு வேல்யூ பார்த்தோம். பட் எத்தனாவது பிளேஸில் இருக்குது நம்ம ஸ்டேட் அப்படின்னா 14th பிளேஸ், 14வது இடம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்க்கலாம். அடுத்தது சைல்டு செக்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் யார் இருப்பாங்கன்னா நீலகிரி. எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 985. நீலகிரியில் 985, 1000க்கு 985. 1000 பேருக்கு 985 நபர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நீலகிரி. அடுத்தது கன்னியாகுமரி, செகண்ட் பிளேஸில் கன்னியாகுமரி. $964 கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும். அடுத்தது லோயஸ்ட் சைல்டு செக்ஸ் ரேஷியோவில் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் லோயஸ்ட் யார் இருக்கான்னா கடலூர். எவ்வளோ கடலூரோட வேல்யூனா 896. அடுத்தது அரியலூர், செகண்ட் பிளேஸில் அரியலூர் இருக்காங்க. அரியலூரோட வேல்யூ அப்படின்னா 897. கடலூர், அரியலூர் 896, 897. அடுத்தது லிட்ரஸி ரேட், கல்வி அறிவு விகிதம். லிட்ரஸி ரேட் மீன்ஸ் கல்வியறிவு விகிதம். கல்வியறிவு விகிதம் பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட ஓவரால் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 74.04. 74.04%.
74.04%. இதில் மென் எவ்வளோ அப்படின்னா கல்வியறிவு விகிதத்தில் ஆண்களுடைய கல்வியறிவு விகிதம் ஓவராலாக 74.04. கண்டிப்பாக இந்த வேல்யூ எக்ஸாக்டாக மைண்டில் இருக்கணும். இப்போ ஆண்களில் இந்த 74.04ல் ஆண்கள் எவ்வளோ இருக்காங்கன்னா 82.1%. ஆண்களோட வேல்யூ 82.1%. இதுவே பெண்களோட வேல்யூனா விமன் பொறுத்த வரைக்கும் 65.5%. 65.5%. men to 82.1, women 65.5. எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் விமன் வந்து லோயராக தான் இருக்காங்க. காரணம் என்னென்னா அதுக்கான காலகாலமாக அந்த மாதிரி வச்சுக்கிட்டாங்க. அதனால் இன்ன வரைக்கும் அது பெண்களால் ரீச் ஆக முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இந்த 2021 சென்சஸில் நியரஸ்ட்டு ஈக்குவலுக்கு வந்திருப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா இப்போ எல்லாமே மாறிடுச்சு. அடுத்து ஐ பொறுத்த வரைக்கும் கேரளாவில் ஹையஸ்ட்டாக இருக்குது. கேரளாவில் 94%. கேரளாவில் 94%. அடுத்து லக்ஷத்வீப் ரெண்டாவது பிளேஸில் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் லக்ஷத்வீப் இருக்காங்க. 91.8%. 91.8%. கேரளா டாப், ஃபஸ்ட்டு பிளேஸ், ரெண்டாவது லக்ஷத்வீப், மூணாவது மிசோரம். மிசோரம் வந்து பார்த்திங்கன்னா 91.3. 91.3%. அடுத்து லோயஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது பீகார் 61.8%. லோயஸ்ட்டில் பீகார் 61.8%. அருணாச்சல் பிரதேஷ் 65.4%. பீகாரும் அருணாச்சல் பிரதேஷும் லோயஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரி கீழே இருக்குது. அடுத்தது தமிழ்நாடு. லிட்ரஸி ரேட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடை பார்த்தோன்னா தமிழ்நாட்டோட ஓவரால் வேல்யூ 80.09%. லிட்ரஸி ரேட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது கல்வியறிவு விகிதமில் தமிழ்நாட்டோட ஓவரால் வேல்யூ 80.09%. எத்தனாவது பிளேஸ் அப்படின்னா 14th பிளேஸ். தமிழ்நாட்டில் 14th, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு 14th பிளேஸில் இருக்குது. 14வது மாநிலம் கல்வியறிவு விகிதத்தில். அப்போ கல்வியறிவில் நம்ம பின்தங்கி தான் இருக்கோம் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது. பட் இந்த டைம் சென்சஸ் எடுத்தாங்கன்னா மேபி நம்ம 10க்குள்ளே வந்திருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இந்த 80.09%ல் மென் எவ்வளோ விமன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென் 86.77. 86.77%. இதுவே விமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 73.44. விமன் அப்படின்னா 73.44%. இதில் ஹையஸ்ட் அப்படின்னா இந்தியா நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கன்னியாகுமரி. கன்னியாகுமரியோட வேல்யூ 91.75%. 91.75% கன்னியாகுமரி. ரெண்டாவது பிளேஸில் சென்னை. எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது பிளேஸில் சென்னை 90.18. அடுத்து மூணாவது பிளேஸில் டியூட்டிகோரின் தூத்துக்குடி. தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் 86.16%. 86.16%. இதுவே லோயஸ்ட்டு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனில் லோயஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. இது வந்து இப்போ கொஞ்சம் டெவலப் ஆகிடுச்சு. மேபி இந்த டைம் வந்து சேஞ்சஸ் இருக்கும். தர்மபுரி 64.71%.
அடுத்தது அரியலூர், 2வது பிளேஸில் அரியலூர் 71.99%. 71.99%. 3வது விழுப்புரம் 72.08%. இதெல்லாம் லோயஸ்ட். தர்மபுரி, அரியலூர், விழுப்புரம் இது 3மே லோயஸ்ட். அடுத்தது ஐஎம்ஆர் எம்எம்ஆர்னு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஐஎம்ஆர்னா என்னென்னா இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட்டுன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட், அதாவது பிறந்த குழந்தை இருக்கும் இல்லையா, அந்த குழந்தை இறந்து போகிறது, அதுதான் வந்து பச்சிளம் குழந்தை இறப்பு விகிதம்னு தமிழில் சொல்லுவாங்க. பச்சிளம் குழந்தை இறப்பு விகிதம் ஐஎம்ஆர். ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இந்தியா, தமிழ்நாடுன்னு கீழே எழுத போகிறோம். மேலே வந்து ஐஎம்ஆர்னு ஒரு காலமும் எம்எம்ஆர்னு ஒரு காலமும் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது ரெண்டும் என்னன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் எம்எம்ஆர்னா மெட்டர்னிட்டி மார்டாலிட்டி ரேட். அப்படின்னா குழந்தை பெற்றவுடன் இறக்கக்கூடிய தாய்மார்களோட எண்ணிக்கை. மெட்டர்னிட்டி மார்டாலிட்டி ரேட்னா குழந்தை பிறந்த உடனே குழந்தைய காப்பாற்றிட்டு அம்மாவை காப்பாற்ற முடியலன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி மெட்டர்னிட்டி மார்டாலிட்டி ரேட். அப்படின்னா இது எவ்வளோ இருக்காங்க? அப்போது ஐஎம்ஆர் எம்எம்ஆர்னு ஒரு ரெண்டு காலம் போட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா, தமிழ்நாடோட வேல்யூ போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1000 பேருக்கு இது ஐஎம்ஆருங்கிறது 1000 பேருக்கு கணக்கு பண்ணுவோம். இது ரொம்ப முக்கியம். ஐஎம்ஆருங்கிறது 1000 பேருக்கும், எம்எம்ஆருங்கிறது 1 lakh பீப்புளுக்கும் கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? 1000 பச்சிளம் குழந்தைகளுக்கு எத்தனை பச்சிளம் குழந்தைகள் சாவுறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சா ஐஎம்ஆர். 1 லட்சம் தாய்மார்களில் எவ்வளோ பேர் வந்து இறக்குறாங்க அப்படின்னா அது வந்து எம்எம்ஆர். புரியுதா? இப்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஐஎம்ஆர் எவ்வளோ பேர்னா 44 பேர் இருக்காங்க. ஐஎம்ஆர் மீன்ஸ் இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட். 1000 குழந்தைகளுக்கு 44 குழந்தைகள் வந்து பிறக்கும் போது பிறக்குது, இல்லைன்னா இறந்து போயிடுறாங்க பிறந்த உடனே. 1000 பேர் 44. எம்எம்ஆர் பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு 178. எவ்வளோ? 1 லட்சம் தாய்மார்களோட இறப்பு விகிதம். 1 லட்சம் பேரில் 178 தாய்மார்கள் வந்து இறந்து போகிறதா சொல்கிறாங்க. 1 லட்சம் தாய்மார்களில் 178 பேர். அதாவது ரேர் கேஸ் இது மாதிரி நடக்கிறது. அப்படி நடந்துச்சுன்னா இந்த கால்குலேஷன் கீழே வந்துடும். அடுத்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஐஎம்ஆர் வந்து 22 பேர். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஐஎம்ஆர் 22 பேர். இதுவே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எம்எம்ஆர் எவ்வளோ இருக்காங்கன்னா 90. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எம்எம்ஆர் 90. அங்கே 44, இங்கே 22, அங்கே 178, இங்கே 90. இந்த கான்செப்டை வந்து டவுட் வராமல் படித்து வச்சுக்கோங்க. ரெண்டுமே பாதி இருக்கும் பாருங்கள். 44 பாதி 22, 178 பாதி 90 நியரஸ்ட். அடுத்தது ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. தமிழ்நாடு பர்த் டெத் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1969 போட்டிருப்பாங்க. தமிழ்நாடு பர்த் டெத் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட், அதாவது தமிழ்நாடு பிறப்பு இறப்பு பதிவு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். தமிழ்நாடு பிறப்பு இறப்பு பதிவு சட்டம் 1969. தமிழ்நாடு பர்த் டெத் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்.
1969 இது எழுதிட்டீங்க அப்படின்னா அடுத்தது வருவோம். பாப்புலேஷன் டெவலப்மெண்ட்டுக்குன்னு ஒரு 4 ஸ்டேஜஸ் இருக்குது. அந்த ஸ்டேஜஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். மக்கள் தொகை மேம்பாட்டுக்கான படிநிலைகள்னு போட்டுக்கோங்க. மக்கள் தொகை மேம்பாட்டுக்கான அடுக்குகள் அல்லது படிநிலைகள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. பாப்புலேஷன் டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ். இந்த ஸ்டேஜஸில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மொத்தம் 4 ஸ்டேஜ் நம்ம பார்க்குறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பீரியட் ஆஃப் ஸ்டாக்னன்ட் பாப்புலேஷன். பீரியட் ஆஃப் ஸ்டாக்னன்ட். தட் மீன்ஸ் என்னென்னா தேக்க நிலை காலம்னு சொல்லுவாங்க. தேக்க நிலை காலம். பீரியட் ஆஃப் ஸ்டாக்னன்ட் பாப்புலேஷனுங்கிறது தேக்க நிலை காலம் தமிழில். இந்த பீரியட் எதுலேருந்து எது வரைக்கும் இந்த பீரியடுக்கு கீழே வரும் அப்படின்னா 1901லேருந்து 1921 வரைக்கும் வரும். 1901 to 1921, 1901லேருந்து 1921 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், தேக்க நிலை காலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பீரியடில் ஹை பர்த் ரேட்டு, பிறப்பு விகிதம் அதிகமாக இருக்குது, இறப்பு விகிதமும் அதிகமாக இருக்குது. இறப்பு விகிதம் அதிகம், இறப்பு விகிதமும் அதிகம். அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா growth ரேட்டுங்கிறது நெகட்டிவாக பதிவாகுது, நெகட்டிவாக வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பவுமே பர்த் ரேட்டு குறைஞ்சி டெத் ரேட் அதிகமாகிறது தான் சேஃப். ஆனால் அது நடக்கிறதே கிடையாது எப்போவுமே. இப்போவுமே எப்படி இருக்குன்னா பர்த் ரேட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது, டெத் ரேட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் இன்றைக்கி பெரிய இஷ்யூ, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனுக்கான இஷ்யூ இதுதான். இப்போ காமனாக இந்த பீரியடில் இருந்தது என்னென்னா ரெண்டுமே ஹை பர்த் ரேட், ஹை டெத் ரேட். அதிக பிறப்பு விகிதம், அதிக இறப்பு விகிதம், இந்த 2 கான்செப்ட் தான் வந்து இருக்குது. அதனால் என்ன ஆகுது, டெவலப்மெண்ட் அப்படின்னா நெகட்டிவாக ரெஜிஸ்டர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு கொடுக்குறாங்க, எதிர்மறை. இப்போ நீங்கள் 1921ங்கிறத ஸ்கூல் புக்கில் என்னவா கொடுத்துருப்பாங்கன்னா இந்த இயருக்கு டெமோகிராபிக் டிவைட் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. டெமோகிராபிக் டிவைட். வருஷத்துக்கு டெமோகிராபிக் டிவைட் அப்படின்ற பெயர் கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழில் சொல்லணும்னா பெரும் பிளவு ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. 1921 வருஷத்தை பெரும் பிளவு ஆண்டு, அதாவது டெமோகிராபிக் டிவைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 2வது ஸ்டாக்னன்ட், அதாவது 2வது ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் இதை. செகண்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா பீரியட் ஆஃப் ஸ்டெடி க்ரோத். பீரியட் ஆஃப் steady growth of the population. Period of steady growth of the population அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட், அதாவது நிலையான வளர்ச்சி காலம் அப்படின்னு சொல்லலாம். நிலையான வளர்ச்சி காலம். இது வந்து பார்த்திங்கன்னா 1921லேருந்து அங்கே கம்ப்ளீட் ஆனது 1921. அந்த 1921லேருந்து 1951 வரைக்கும் இது கீழே வரும். 1921லேருந்து 1951 வரைக்கும் இந்த பீரியடுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பர்த் ரேட் அதிகமாகுது, டெத் ரேட்டு குறையுது. இதுவுமே நமக்கு வந்து இது அந்த டைமில் இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆவரேஜாக ஸ்டாண்டர்டாக இருந்திருக்கு. அதனால தான் இதை ஸ்டெடி க்ரோத்துன்னு சொல்கிறாங்க. பர்த் ரேட் அதிகமாகி டெத் ரேட் வந்து கம்மியாக இருந்திருக்கு.
அந்த பீரியடில் பாப்புலேஷனே ரொம்ப கம்மி. அதனால் இங்கே வந்து பர்த் ரேட் அதிகமாகி டெத் ரேட் குறைஞ்சா அது ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுக்கல. அதனால ஸ்டெடி க்ரோத் இருந்திருக்குங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்த மூணாவது ஸ்டேஜ் ஸ்டேஜ் 3 வந்து பார்த்தீங்கன்னா the period of rapid growth of population. The period of rapid growth of population. rapid growthனா விரைவான வளர்ச்சின்னு சொல்லலாம். rapid growthனா விரைவான வளர்ச்சி. the period of rapid growth of population. இது வந்து பார்த்தீங்கன்னா விரைவான வளர்ச்சி காலம்ங்கிறது 1951 இருந்து 1981 வரைக்கும். 1951 to 1981. இப்போது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் அதில் இருக்கிற 1951க்கு இப்போ 1921க்கு நம்ம டெமோகிராஃபிக் டிவைட்னு ஒரு பேர் பார்த்தோம்ல, அது மாதிரி 1951க்கு ஒரு நேம் இருக்குது. சிறு பிளவு ஆண்டு, ஸ்மால் டிவைட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சிறு பிளவு ஆண்டு. சிறு பிளவு ஆண்டு. அடுத்தது இப்போ நீங்கள் தேர்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 1961 ஒரு இயரை வந்து கேல்குலேட் பண்ணுறாங்க. இந்த 1961 இது வந்து 1951 to 81 சென்டரில் தானே இருக்கும். இப்போ அந்த 1961 என்ன சொல்கிறாங்கன்னா பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் இயர், மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் இயர் அப்படின்னா மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் இயர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டைமில் தேர்ட் ஸ்டேஜில் என்ன ஆகுதுன்னா டெத் ரேட் வந்து ரொம்ப லெஸ் ஆகுது. எவ்வளோ லெஸ் அப்படின்னா எப்பயும் இல்லாத அளவுக்கு, அதாவது 2%, 0.1 லெஸ் ஆகிட்டு இருந்தது 2%க்கும் கீழே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஸ்டேஜ் 4, கடைசி ஸ்டேஜ் இதுதான். பீரியட் ஆஃப் ஹை க்ரோத். பீரியட் ஆஃப் ஹை க்ரோத். பீரியட் ஆஃப் ஹை க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன். அதிக வளர்ச்சியிலிருந்து வளர்ச்சி குன்றல் தென்பட ஆரம்பித்த காலம். அதிக வளர்ச்சியிலிருந்து வளர்ச்சி குன்றல் தென்பட ஆரம்பித்த காலம். Period of high growth of population. Period of high growth of population with decline. கமெண்ட்ல போகிறோம் பாருங்கள் அந்த வார்த்தை. Period of high growth of population with decline trend of population growth. With decline trend of population growth. அதிக வளர்ச்சியிலிருந்து வளர்ச்சி குன்றல் தென்பட ஆரம்பித்த காலம் 1981 இருந்து 2011 ப்ரெசன்ட் சென்சஸ் வரைக்கும், 2011 வரைக்கும். இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, அதிக வளர்ச்சியிலேருந்து வளர்ச்சி குன்றல் தென்பட, அதாவது வளர்ச்சி அடைஞ்ச பிறகும் அதுக்கப்புறம் வளர்ச்சி வந்து டெவலப்மெண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிற கான்செப்ட் இங்கே ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, அர்பன் பாப்புலேஷனை விட, அதாவது அர்பன் பாப்புலேஷன் மீன்ஸ் என்ன சொல்கிறோம் நம்ம, நகர்ப்புற வளர்ச்சியை விட, நகர்ப்புற மக்கள் தொகை வளர்ச்சியை விட கிராமப்புற மக்கள் தொகை வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகமாக பதிவானது இந்த பீரியடில் தான் சொல்கிறாங்க. நகர்ப்புற மக்கள் தொகை வளர்ச்சியை விட கிராமப்புறத்தில் அதிகமான மக்கள் தொகை வளர்ச்சி பதிவானது இந்த டைம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த 4th ஸ்டேஜில். அதே மாதிரி இது எப்போ அப்படின்னா பாப்புலேஷன் டெவலப்மெண்ட் டிக்ரீஸ் ஆகிறது, மக்கள் தொகை வளர்ச்சி அப்படிங்கிறது எப்போ குறைய தொடங்கியதுன்னு வந்து ஒரு வருஷம் இருக்குது, அது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மக்கள் தொகை அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் 1991க்கு அப்புறம் மக்கள் தொகை வளர்ச்சிங்கிறது படிப்படியாக குறைய ஆரம்பிச்சுது. ப்ரெசன்ட் வரைக்கும் 1991க்கு அப்புறம் பாப்புலேஷன் டெவலப்மெண்ட் டிக்ரீஸிங் ஆஃப்டர் 1991 சென்சஸ்.
1991வது வருஷத்துக்கு அப்புறத்துலேருந்து இப்போ வரைக்கும் 3 சென்சஸ் எடுத்தாங்க. அந்த 3மே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகிட்டு தான் வருது. இப்போது அது என்ன டெவலப்மெண்ட்டுன்னு பார்க்கலாம். பாப்புலேஷன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது 1991 எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 23.87%. 23.87%. நமக்கு இது டிக்ரீஸ் ஆகுறது நல்லது தான் சொல்ல போனால். 23.87% 1991. இதுவே 2001 21.54 பார்த்தீங்களா, குறைஞ்சிருக்கா, 21.54%. இதுவே 2011 17.64%. இது ஆல்ரெடி இந்த டேட்டா வந்து ஆல்ரெடி நோட் பண்ணியிருப்பீங்க. 17.64%. இந்த 3 டேட்டாவை நோட் பண்ணுங்கள். 1991 மக்கள் தொகையோட வளர்ச்சிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது. நம்ம பார்த்தோமா பாருங்கள், 1991 23.87%, 2001 21.54%, 2011 17.64% அப்படின்னு வந்து நமக்கு டேட்டா இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் நமக்கு வந்து டேட்டாஸ் அப்படிங்கிறது முடிஞ்சது. அடுத்தது சில தேரி பார்க்கலாம். ஒரு 2 தேரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ங்கிற கான்செப்ட்டுக்கு போயிடலாம். இப்போது பாப்புலேஷன் சம்மந்தமான டேட்டா எல்லாம் பார்த்தாச்சு. இந்த டேட்டாவை பொறுத்து நம்ம வந்து பாப்புலேஷன் அதிகமாக ரொம்ப இருக்குது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ப்ரோக்ராம்ஸ்லாம் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை இதுக்கப்புறம் வளர விடாமல் தடுக்கிறதுக்காக இருக்கட்டும், ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க நிறைய. அந்த ஸ்கீம்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். பாப்புலேஷன் பாலிசி, பாப்புலேஷன் கமிஷன், இது மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாப்புலேஷன் பற்றின, மக்கள் தொகை பற்றின ஒரு சில கோட்பாடுகள் இருக்குது, அதை நம்ம பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு மால்தூசியன், இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. மால்தூசியன் தேரி அப்படின்னு ஒரு தேரி இருக்குது. இந்த தேரி 1798வது வருஷத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழில் சொல்லணும்னா மால்தஸ் கோட்பாடு அப்படின்னு வரும். மால்தஸ் கோட்பாடு கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. மால்தஸ், ஆக்சுவலி இது கமெண்ட்டில் தப்பாக வந்துடுச்சு. மால்தஸ் கோட்பாடு ரெண்டாவதாக போட்டிருக்கேன் பாருங்க. மால்தஸ் கோட்பாடு, மால்தூசியன் தேரி அப்படின்னு சொல்லுவாங்க. 1798. அக்கார்டிங் டு திஸ் தேரி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போது மக்கள் தொகை அப்படிங்கிறது, பாப்புலேஷன் அப்படிங்கிறது ஜாமெட்ரிக்கலாக இன்க்ரீஸ் ஆகுது, ஜாமெட்ரிக்கல் க்ரோத் கொடுக்குது. ஆனால் அவங்களுக்கு தேவையான ஃபுட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது அரித்மெட்டிக் ரேஷியோவில் ப்ரோக்ரஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது தட் மீன்ஸ் என்ன சொல்ல வராங்க, மக்கள் தொகை வளர்ச்சிங்கிறது பெருக்கல் விகிதத்தில் அதிகரிக்குது. ஆனால் அவங்களுக்கு தேவையான உணவு பொருளோட உற்பத்திங்கிறது கூட்டல் விகிதத்தில் அதிகரிக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள், இவர் சொன்ன தேரியோட எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். 4 × 2 என்ன வரும்? 4 × 2 நீங்கள் மல்டிபிள் பண்ணால் 8ன்னு வருமா? அதே மாதிரி 4 + 2ன்னு போட்டிங்கன்னா 6 தானே வரும். இதுதான் அந்த கான்செப்ட். அவங்க சொல்கிற கான்செப்ட் இதுதான். நீ நார்மல் நம்பர் நீங்கள் எடுத்து கால்குலேட் பண்ணாலே வரும். இப்போ 4 × 2 8ங்கிறது என்னது? பாப்புலேஷன், அந்த பாப்புலேஷனோட டெவலப்மெண்ட்டு. ஆனால் உணவு உற்பத்தி, ஃபுட் ப்ரொடக்ஷனுங்கிறது 4 + 2 6. 8 பேர் வந்து பிறந்து வளர்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் 6 பேருக்கு தேவையான உணவு தான் இருக்குது. இதுதான் வந்து கான்செப்ட்டு. இதுதான் இன்றைக்கி இருக்கிற பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்கிறார். இதை எழுதுகிறவங்க தமிழில் எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதாவது மக்கள் தொகை வளர்ச்சி பெருக்கல் விகிதத்தில் அதிகரித்த போது, மக்கள் தொகை வளர்ச்சி பெருக்கல் விகிதத்தில் அதிகரித்த போது, இங்கிலீஷில் பாப்புலேஷன் டென்ஸ் டு க்ரோ, பாப்புலேஷன் டென்ஸ் டு க்ரோ எக்ஸ்போனன்ஷியலி, அதாவது ஜாமெட்ரிக் க்ரோத்துன்னு சொல்லலாம் அதை, எக்ஸ்போனன்ஷியலி. பட் ஃபுட் சப்ளை க்ரோ இன் எ ஸ்மால் அரித்மெட்டிக் ரேஷியோ. தமிழில் சொல்லணும்னா மக்கள் தொகை வளர்ச்சி பெருக்கல் விகிதத்தில் அதிகரிக்கும் போது உணவு உற்பத்தி கூட்டல் விகிதத்தில் அதிகரிக்கிறது. Population tends to grow exponentially, geometric growth, but food supply grow in a small arithmetic ratio அப்படின்னு சொல்கிறாங்க. இது யாரோட தேரினா மால்தூசியன் தேரி, மால்தஸ் கோட்பாடு. இதுவே அடுத்து இன்னொருத்தர் ஒரு பாலிசி இருக்குது. அவரோட தேரி என்னென்னா ஆப்டிமம் தேரின்னு சொல்கிறாங்க. ஆப்டிமம் தேரி ஆஃப் பாப்புலேஷன்.
ஆப்டிமம் தியரி ஆஃப் பாப்புலேஷன். தமிழில் உத்தம அளவு கோட்பாடு அப்படின்னு சொல்லலாம். உத்தம அளவு கோட்பாடு. இது வந்து பார்த்தீங்கன்னா எட்வின் கேனன் அப்படின்னு ஒருத்தர் வந்து இந்த கோட்பாடை நமக்கு கொடுத்துருப்பாரு. எட்வின் கேனன், இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா EDWIN, எட்வின் கேனன், CANNAN. எட்வின் கேனன் 1924 இந்த தேதி நமக்கு கிடச்சிருக்கும். 1924 இந்த தேதி கொடுத்துருப்பாங்க. 1924 இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவருக்கு அப்படியே ஆப்போசிட். அவர் ஃபுட் ப்ரொடக்ஷனையும் பாப்புலேஷன் டெவலப்மெண்ட்டையும் வச்சு அவர் வந்து பேசியிருப்பார். பட் ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, ஒவ்வொருத்தங்களுடைய இன்கம், அதாவது பெர் கேபிட்டல் இன்கம் இருக்கும் இல்லையா, தலா வருமானம்னு சொல்லுவோம், இன்கம் பர் ஹெட்டு, அதை கால்குலேட் பண்ணி அதை வச்சு பாப்புலேஷன் டெவலப்மெண்ட்டை கண்டுபிடிக்கலான்னு சொல்லியிருப்பார். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. பெர் கேபிட்டல் இன்கம்னு போட்டுக்கோங்க. இன்கம் பர் ஹெட்டு, அதான் பெர் கேபிட்டல் இன்கம். தலா வருமானத்தை வச்சு பாப்புலேஷன் டெவலப்மெண்ட்டை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னவர் இவர். ஓகே, நம்ம இன்னைக்கு இது போதும். மீதியை நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம். நாளைக்கு எந்த டைம் நீங்கள் எல்லோரும் ஃப்ரீன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான். ஓகே, தேங்க்யூ.